வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இரு கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஜூலை மாதம் ஒவ்வொரு ராசிக்கு எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த மிதுன ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். உங்களுடைய ராசி நாதன் புத பகவான். அவர் கடகத்தில் இருக்கார், 2ஆம் இடத்துல இருக்கார். நம்ம முதலாவதாக கிரக அடைவுகளை பார்க்கலாம். உங்களுடைய 12ஆம் இடமான ரிஷபத்தில் சுக்கிரன் வலுத்து ஆட்சி அடைகிறாரு. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசியில் குரு பகவான் இருக்கார், சூரியன் இருக்கார். 2ஆம் இடத்துல உங்கள் ராசி நாதன் புதன் இருக்கார். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், கேது இருக்கார். 4ஆம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது சந்திர பகவான் இருக்கார். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். 9ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இதுதான் கோச்சார நிலை. இப்போ உங்கள் ராசிக்கு எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுங்கிறத நம்ம பார்க்கலாம். உங்களுடைய ராசி நாதன் கடகமனையில் இருக்கார், சிறப்பான ஒரு இடத்துல இருக்கார். கிரக அபஸ்தை என்ற ஒரு நிலையில் ராசி நாதன் இருந்தாலும் அது ஒரு சிறிய குறுகிய காலமாக தான் இருக்கும். ராசி நாதன் ஒரு ஒளி பொருந்த வீட்டில் இருக்கும்போது அவருக்கு ஆகாத வீடாக இருந்தாலும் அவர் பங்கப்படாமல் இருக்கிறது சிறப்பு. அதே மாதிரி செவ்வாய் உங்களுடைய ராசியிலே இந்த குரு பகவான் இருக்கார். உங்களுடைய 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி திக்பலமாக இருக்கார். உங்கள் ராசியில் உங்களுக்கு நல்ல தொழில் பாக்கியத்தை ஏற்படுத்துவார், தன வரவை ஏற்படுத்துவார். உங்களுக்கு திருமணமே ஆகலை, அதில் எனக்கு ஒரு தாமதமாகவே இருக்குது சார், ஒரு தடங்களாகவே இருக்குதுன்னா உங்களுக்கு ஒரு பேச்சுவார்த்தை மூலிமா, ஏதோ ஒரு தகவல் தொடர்பு மூலிமா உங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் அமையும். உங்களுக்கு முயற்சி ஸ்தானாதிபதி 3 குடையவன் அந்த சூரிய பகவான் உங்கள் ராசியில் அமையும் போது முயற்சினால் நல்ல ஆதாயத்தை அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார், 6 குடையவன் 3ஆம் இடத்துல மறையும் போது ஒரு சிறப்பான ஒரு ஆதிபத்தியம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். அதே மாதிரி சந்திர பகவான் தனாதிபதி 4ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு வண்டி வாகனத்தை வாங்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும். நல்ல தாயாருக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அது மூலிமா உங்களுக்கு சிறப்பான ஒரு மன மகிழ்ச்சி இருக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். 10ஆம் இடத்துல உங்களுடைய பாக்யாதிபதி சனி பகவான் இருக்கார். தொழிலில் நல்ல ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தும். தொழில் மூலிமா நல்ல ஒரு பாக்கியத்தை நீங்கள் அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். உங்களுடைய ராகு பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். தொலை தூரம் போகக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் அடைவீங்க. கடல் கடந்து சார் ஒரு வெளிநாட்டுக்கு போக முடியல அல்லது சுற்றுலானாலும் என்னால் ஒரு போக முடியலைன்னா இந்த மாதம் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை ஏற்படுத்துவார். ஒரு தொலை தூரத்தில் போக முடியாத ஒரு ஆசை இருந்தாலும் அந்த ஆசையை நிறைவேற்றி வைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். ராகு பகவான் பாக்கியத்திலிருந்து உங்களுக்கு சிறப்பாக குருவோட பார்வையில் இருக்கும்போது சிறப்பாக செயல்படுவார். பாக்யாதிபதி போல செயல்படுவார். தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். காலபுருஷனுக்கு ஒரு 12ஆம் இடத்துல உங்களுடைய பாக்யாதிபதி அமரும் போது தொலை தூரத்தில் போய் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருப்பீங்க. நல்ல பிஸ்னஸில் ஒரு முன்னேற்றம் இருக்கும். சிறப்பான ஒரு பொருளாதார முன்னேற்றம் இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பாக செயல்படும் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.